ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் இந்து சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மருக்கு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக கடையில் வாங்கி கொடுக்காம சிப்ஸோ வேறு ஏதோ லேஸோ இது மாதிரி வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே ஜெல்லி வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஜெல்லி வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. நார்மல் வெறும் ஜெல்லி வந்துட்டு செய்யலாம். ஃப்ரூட்ஸில் எல்லா ஃப்ரூட்ஸும் ஜெல்லி செய்யலாம். அப்போது நார்மலாக எல்லோரும் இப்போது ட்ரெண்டிங்கில் செஞ்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி கிடைக்கிற பழத்தை வச்சு செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன், தர்பூசணி பழம், தண்ணி பழம்னு சொல்லலாம், தர்பூசணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் செய்கிறாங்க, ஆரஞ்சில் செய்கிறாங்க, இளநீரில் செய்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இதை வச்சு ஃப்ரூட்ஸை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு பழத்தை வச்சு தாங்க நான் ஜெல்லி செய்ய போகிறேன். அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது வந்துட்டு 2 கமலா ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். 2 கமலா ஆரஞ்சும் அகரகர் சின்ன பேக்கெட் அகரகர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். செய்கிறதுக்கு முன்னாடி அகரகரை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு ஊற வைக்கிறோன்னே சுடுதண்ணி வச்சு ஊற வைக்கக்கூடாது. அகரகரை பச்சை தண்ணியிலே நீங்கள் வந்து அகரகரை ஊற வச்சுக்கலாம். அதாவது ஏன்னா நமக்கு செய்கிறப்போ சீக்கிரம் கொஞ்சம் கரைஞ்சிட்டோம். ஏன்னா அகரகர் கரைய லேட் ஆகுமா, அதனால் நம்ம முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சோன்னா கொஞ்சம் லேட் ஆகுறது, கொஞ்சம் நம்ம மீடியமாக கரைஞ்சிரும். மீடியம் நேரத்தில் நமக்கு வந்து கரைஞ்சிரும். அதுக்கு ஆரஞ்சு 2 கட் பண்ணிக்கிட்டேங்க. ஆரஞ்சு தோலோடு செய்யலாம் அப்படின்ட்டு ஒன்று உளிச்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த பீசஸ் எல்லாம் லாஸ்ட்டு ஜெல்லியில் போடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணி உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த தோல்லையே நம்ம ஊற்றி வச்சு எடுத்து அப்படி தோலோட அந்த ஜெல்லி கட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆரஞ்சு பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் தரும் அப்படின்றதுக்காண்டி பாப்பாவுக்கு தான் செஞ்சேன். ஆனால் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் அறுத்து அது வந்து கட்டாயிடுச்சு தோல். இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா அது கட்டாகலை, பட் கத்தியால் ஓட்டை விழுந்துச்சு. சரி, 2மே வேஸ்ட்டு. நம்ம எதனா கிண்ணத்துலேயே பவுலில் தட்டில் எதனா ஊற்றி வச்சு செஞ்சுக்கலாம் விட்டுட்டோம். 2 ஆரஞ்சை கட் பண்ணி கொஞ்சம் அந்த பீசஸ் போடுறதுக்காக எடுத்து வச்சதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா ஜூஸ் எடுக்கிறதுக்காண்டி ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி வச்சு நல்லா ஒரு கரண்டியோ கையில் கூட நீங்கள் நல்லா மசைச்சி விட்டு அந்த சாறை ஃபுல்லாக எடுத்துங்க. தோலோடு போடாதீங்க, சாறை மட்டும் எடுத்துங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, சாறை எடுத்து வச்சுட்டு அகரகர் கொதிச்ச பின்னாடி அகரகர் அப்படியே எடுத்து இந்த சாறில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அது நல்லா இருக்காது, சில ஜெல்லியாக நமக்கு கிடைக்காது. ஆனால் என்ன பண்ணணும், நம்ம எது செஞ்சாலுமே அகரகர் கொதிச்சிட்டோன்னே சக்கரை போடுறோமா, சக்கரை போட்டு கரைஞ்சிட்டோன்னே நம்ம எடுத்து என்ன செய்யறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோமோ அதை அது கூட ஊற்றிடணும். ஊற்றி 2 கொதியாச்சும் கொதிக்க விட்டு அப்புறம் நீங்கள் அகரகரும் இந்த ஜூஸும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொதிக்க விட்ட பிறகு தான் நீங்கள் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அகரகரை மட்டும் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பழ ஜூஸில் வந்து ஊற்றி வைக்கிறதோ அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நல்லா இருக்காது, சரியாக வராது, ஜெல்லி மாதிரி வராது சில பேருக்குலாம். அதனால் சொல்கிறேன், நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செய்யாதீங்க. ஆமாம், இப்போ வந்துட்டு நமக்கு அகரகர் அடுப்பில் வச்சாச்சு. நமக்கு ஜூஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு, இன்னொரு சைடு அதில் போடுற ஆரஞ்சு அந்த சதப்பகுதியெல்லாம் பிச்சு வச்சாச்சு. நிறைய கட் பண்ணி கூட வச்சுங்க. இது ஏன்னா இது கமலா ஆரஞ்சுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணாலும் அது குழந்தை போனால் கையிலேயே பிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அகரகரை எடுத்து 10 மினிட்ஸ் மேலே நான் ஊற வச்சிட்டேன். அதை எடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. முதல் சிம்மில் வச்சு காய்ச்சிங்க. எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சு காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு பின்னாடி வந்துட்டிங்கன்னா நம்ம சக்கரை எடுத்து வச்சுக்கணும். அகரகருக்கு அந்த தெரியுது பாருங்க, அகரகர் நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இது எனக்கு கரைய ரொம்ப நேரம் ஆச்சு ஊற வச்சு. ஆமாம், இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கரை பின்னாடி இந்த பவுல், இந்த அஞ்சரை பெட்டியில் நம்ம அந்த கடுகு இதெல்லாம் கொட்டிப்போம் பாருங்க, அந்த பவுலில் தான் சக்கரை எடுத்தேன். 3/4 எடுத்தேன். 3/4க்கு பாதி கொட்டிட்டேன். 3/4 பாதி கொட்டிட்டேன். காவாசி தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நிறைய சக்கரை இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இனிப்பு ஆரஞ்சு ஜூஸ்லேயும் இனிப்பு இருக்குமா, இந்த பாருங்க சக்கரை 3/4 எடுத்துருக்குன்னா. இதுக்கப்புறமா கொட்டினேன். முதல் தடவை கொட்டுறது தான் அவங்ககிட்ட கொட்டினேன். கொட்டி டேஸ்ட் பண்ணேன். கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து கலந்துட்டு அதை வந்துட்டு சூடாக இருக்கும்போதே அந்த கிண்ணமும் ஒரு தட்டும் ஒரு கிண்ணமும் எடுத்துக்கிட்டேன். அந்த தட்டில் கொஞ்சம் ஊற்றிட்டு மிச்சத்தை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கிண்ணத்தில் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து பாருங்க, பிழிஞ்சி ஜூஸ் அதை அந்த கிண்ணத்துலேயே வந்து மிச்சத்தை ஊற்றி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த எடுத்து வச்சுக்கலாம் சதப்பகுதி, அதை கொஞ்சம் தட்டில் கொஞ்சம் கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான்
சாப்பிட்றப்ப ஆரஞ்சு ஃப்ளேவர் வரல அப்படின்னா ஜில்னஸ் இருக்குல்ல, ஜில்லுன்னு இருக்கும். அதனால் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள். அந்த ஆரஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் அப்பப்போ கடிக்கிறப்போ அந்த சதை பகுதி. அதனால் ஆரஞ்சு கொஞ்சம் போட்டு வச்சுட்டாங்கங்க. இப்போ ஃப்ரீசரில் வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் தான் எடுத்தாச்சு. 20 நிமிஷம் தான் வச்சேன், எடுத்துட்டேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கட் பண்ணி பாப்பாவோட ஃப்ரெண்டு பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு வச்சு இருக்காங்க, அவங்கள வந்துருந்தாங்க. பாப்பா கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டாங்க. இந்த ஒரு தட்டு ஃபுல்லாக அவங்க தான் சாப்பிட்டாங்க பார்த்துங்க. அப்புறம் கீழே நம்ம காம்பவுண்ட்லேயே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னேன். இதில் என்ன நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சக்கரை கம்மியாக போட்டேன். ஆனால் சக்கரை போட்டு ஜூஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணப்போ நல்லா இருந்துச்சு, அதிகமாக இருக்க மாதிரி. ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னே ஐஸ் ஜில்னஸ்க்கு அதுக்கும் டேஸ்ட்டு தெரியல, லைட்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சக்கரையும் சீனியும் போட்டிங்கன்னா ஆட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எதுனா சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எதனா செஞ்சுருந்தாலும் சொல்லுங்கள்,